வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் இதில் இன்றைக்கு ஆத்திசூடியில் 21வது வாசகம் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப எளிமையான ஒரு வாசகம், 2 சொற்கள் தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதே வாசகத்திற்கு கூட அப்படியே தெரியாமல் போயிருக்கலாம். அது என்ன சொல்ல வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பல சமயங்களில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த வாசகம் இதுதான், நன்றி மறவேல். இதுதான் அந்த வாசகம். 2 சொற்கள் தான், நன்றி மறவேல். நன்றி மறவேல் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படிங்கிறது தெரியும். நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்லாம் தெரியும். இதெல்லாம் நன்றியுடைமை அதிகாரத்தை திருக்குறள் நம்ம பார்த்துருக்கோம். ஆக இதுவே தான் அதுவும் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்கல. ஆனால் இதில் என்ன, இந்த நன்றி அப்படிங்கிறதுக்கு 2 பொருட்கள் பொதுவாக இலக்கியத்தில் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று செய் நன்றி அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று நல்ல விஷயங்கள் அதுவும் சொல்கிறது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படிங்கிற சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல விஷயத்தை மறந்துடுறது நல்லது இல்லை, நல்லது இல்லைன்னா அதை உடனே மறந்துடுங்க, அதான் நல்லது, அதுதான் அதுக்கு பொருள். ஆக இந்த இடத்துல நன்றி என்பதற்கு எதிராக நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அப்படிங்கிறது இல்லாமல் கூட நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத கூட சொல்கிறாங்க அவங்க. ஆக நன்றி மறவேல் அப்படிங்கிறத நன்று மறவேல் அப்படிங்கிறதும் வச்சுக்கலாம். 2 மீனிங் இருக்குது அதில். நன்றி மறவேல் அப்படிங்கிறது ஒன்று, அப்புறம் 2வது நன்று மறவேல், அதுவும் அதிலே தொக்கி நிற்கிறது. ஆக இந்த 2 சேர்ந்து ஒரே இடத்துல நன்றி மறவேல் 2 இடத்துல முடிச்சிட்டாங்க. இது என்ன தோணுது அப்படின்னா, பொதுவாகவே தமிழ் புலவர்களுக்கும் தமிழ் கவிஞர்களுக்கும் தமிழ் படைப்பாளிகளுக்கும் தமிழ் சமூக போராளிகளுக்குமே கூட எல்லாருக்கும் என்னன்னா, இந்த நன்றி மறத்தல் அப்படிங்கிறது வந்து மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு வராங்க. ஒருவேளை அது தமிழ் சமுதாயத்தில் அது அப்படியே இருந்திருக்குன்னு தோணுது. இயல்பாகவே நன்றி மறத்தல்ங்கிறது பல பேருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லைன்னா இதுக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் பல பேர் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. எல்லாரும் கொடுத்துருக்காங்க, நன்றி மறக்கிறது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஏன் இது சொல்கிறாங்க? நன்றி மறைவேன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுதான் மிக முக்கியமானது. அப்போ நம்ம எதிர்த்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ பல பேர் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான், வானம் பொழிகிறது அப்படின்னு எல்லாமே சொல்கிறோம். வானம் பொழிகிறது, அது எதுவும் எதிர்பார்த்து பெய்யறதில்லை, அது பாட்டு அதோட கடமையை அது பாட்டு பொழிஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. அதே மண் விளைந்து கொண்டு இருக்கிறது, அது யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கறதில்ல. மழை பெய்யுது, அது வரக்கூடிய தண்ணி இருக்குது, சூரிய ஒளி இருக்குது, காற்று இருக்குது, அது பாட்டு விளைஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. யாரையும் எதிர்பார்த்து எதுவும் பண்ணுறதில்லை. ஸோ யாரையும் எதிர்பார்த்து எதுவும் செய்யாமல் அது பாட்டு தன்னுடைய பாட்டுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இயற்கை அப்படி தான் இருக்குது. இயற்கை யாரிடமே எதுவும் எதிர்பார்த்து எதுவும் செய்வதில்லை. ஆனால் மனிதன் மட்டும் என்னென்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது நமக்கு பண்ணால் உடனே அவங்களுக்கு நம்ம பதிலுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையில சரியானா அப்படிங்கிற ஒரு வியாகியானம் கூட பல பேர் முன்வைக்கிறாங்க. அவர் எதுவும் நல்லது பண்ணுறாரு, உடனே நான் எதுக்கு அவர் நல்லது பண்ணணும், ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா தெரியலையே அப்படின்றாங்க. ஆனால் இங்கேருந்து தான் மாறுபடுறாங்க அத்தனை பேரும், சிந்தனையாளர்கள்லாம் மாறுபடுறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் நன்றி மறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன, நிறைய பேர் ஒரு தவறான ஒரு கான்செப்டை ஒன்று ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க. யார் எனக்கு நன்றி செய்ய நல்லது செஞ்சாரோ அவருக்கு எதையான பதிலுக்கு பிரதிபகாரமாக எதாவது செய்வது, அதுதான் நன்றி வச்சுக்கிறோமா? அப்படி இல்லை. இவர் எனக்கு நல்லது செய்தார்னா உடனே அவருக்கு செய்யறதில்லை, அந்த நல்லது மூலம் நான் பயன்பட்டு இதன் மூலம் பிறருக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் அப்படி வச்சுக்கணும். யார் அங்கே கொடுத்தாங்களோ உடனே அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறதில்லை, கடனை வாங்கி திருப்பி தர மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. நன்றி மறத்தல்ங்கிறதுக்கும் நன்றி செய்தல்ங்கிறதுக்கும் அது அர்த்தம் இல்லை. எனக்கு யார் நல்லது செய்தாரோ உடனடியாக அதற்கு இணையாக இன்னொரு நல்லது அவர் பண்ணலாம். அவர் எனக்கு நான் படிக்கும்போது 1000 ரூபா கொடுத்தாருன்னா அதுக்கு அதோட வேல்யூ இன்னைக்கு வச்சு பார்க்கும்போது 1400 ரூபா ஆச்சு. ஏதாவது ஒரு 1400 ரூபாய்க்கு அவருக்கு ஏதாவது நான் பதிலுக்கு பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. அவர் தந்த அந்த ஒரு 1000 ரூபாயினால் தான் என்னால் பட்டம் படித்து முடிக்க முடிஞ்சது, ஒரு பட்டதாரி ஆகி இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுட்டு அதே மாதிரி இன்னும் 4 பேருக்கு நான் பண்ண வச்சுக்கலாம். அதுதான் நன்றி மறக்காமல் இருக்கிறதுங்கிற அர்த்தம். அப்படி பார்க்கணும். ஆனால் பல பேர் அப்படி பார்க்கறது இல்லை. நேருக்கு நேராக அப்படியே போட்டுக்கிறாங்க. அவர் எனக்கு பண்ணாரு, பதிலுக்கு நான் பண்ணேன், அவ்வளோதான். நீ எனக்கு என்ன பண்ண, நான் ஏன் உனக்கு பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை. அவர் செய்தது எனக்கு செய்திருக்கிறார் அப்படிங்கும்போது நான் திரும்ப அவருக்கு செய்வதில்லை, இதே மாதிரி வேற ஒருவருக்கு நான் செய்யணும். அப்படி வச்சு பார்க்குற போது அந்த சமுதாயத்தினுடைய நன்றிங்கிற அந்த ஒரு கான்செப்டே மிக நல்ல விஷயமா இருக்கும். இதை தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுங்கிறது அப்படிதான். இந்த சமுதாயத்தில் யார் மூலமா எனக்கு நல்லது கிடைச்சதுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும், அதை திரும்ப பண்ணணும். ஒருவேளை யார் மூலமா எனக்கு தீங்கு வந்துன்னா அதை மனசில் வச்சுக்க கூடாது. ஏன்னா நான் உடனே திரும்ப சமுதாயத்தை தீங்கு விளைவிப்பேன், அது கூடாது. எதெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ ஞாபகம் வச்சுட்டு அது நல்லது நான் திருப்பி தரணும். அப்படிதான் வச்சுக்கணும் தவிர்த்து. ஆனால் இது எல்லாரும் மாற்றிட்டு யார் நல்லது பண்ணாங்க அவங்கள பதிலுக்கு நான் என்னது பண்ண, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த நிறைய வீட்டில் அந்த நிறைய குடும்பங்கள் இப்போ கூட அந்த பழக்கம் இருக்குது. ஒரு திருமணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க போயிட்டு அவங்க நம்ம வீட்டு திருமணத்துக்கு எவ்வளோ வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் மொய் கொடுத்தாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை பேர் இங்கேருந்து போவோம், திரும்ப அதே மாதிரி திருப்பி கொடுப்போம். இதெல்லாம் நன்றி கிடையாது. இதுக்கு பேர் நன்றியே கிடையாது. நன்றிங்கிறது வேறுபட்டது, சுற்றும் மேலே. அவர் மூலம் எனக்கு நன்மை கிடைத்தது அப்படின்னா இதே மாதிரி நான் என் மூலம் வேறு ஒருவருக்கு நன்மை கிடைக்கணும், அதுதான் நன்றி செய்தல்னு அர்த்தம். அதுதான் என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செயனென்று கொன்ற மகருக்குங்கிற அந்த திருக்குறளுடைய அந்த விளக்கம், அதுக்கான அந்த பொழிப்புரையை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அவர் வந்து எனக்கு நல்லது பண்ணிட்டாரு, அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு உடனே எனக்கு ஓய்வில்லை. அப்படி இல்லை, அதை நான் மறக்காமல் இருந்து மீண்டும் சமுதாயத்துக்கு வேறு விதத்தை நான் கொடுக்கணும். அப்படிதான் இப்போ நீங்கள் இந்த ஆசிரியர் மாணவன் உறவு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஆசிரியர் எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு, நல்ல பாடங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதன் மூலம் நான் வெற்றி பெற்று விட்டு இன்றைக்கி நான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு வந்திருக்கேன். அப்படின்னா முன்னாடியே அந்த ஆசிரியர் எங்கே இருக்கான்னு தேடி பார்த்து அவருக்கு சாலில் போட்டு அவருக்கு 1000 ரூபா ஒரு பொருட்கள் கொடுத்துட்டு வந்துட்டா முடிஞ்சு போகிறது இல்லை. அப்படி இல்லை, அவர் எனக்கு ஏன் சொல்லி கொடுத்தாருன்னா இதன் மூலம் நான் சமுதாயத்துக்கு பயன்படுவனாக இருக்கும். அதுதான் ஆசிரியருக்கு நான் செய்கிற ஒரு நன்றி கடப்பாடாக இருக்க முடியும். தவிர்த்து நேருக்கு நேரம் அவர் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவர் போய் ஒரு பொண்ணாட பொதுவாக காலில் வந்து வணக்கம் வச்சுட்டு உங்களை தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன்னா நன்றி மறந்தேன், நான் எனக்கு வந்து நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்னு அர்த்தமே இல்லை. அப்படி இல்லை. ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா ஒரு சிறந்த குடிமகனாக உருவாக்குதல், அது மூலம் சமுதாயத்துக்கு பயன்படுத்ததாக இருக்கணும். அதுதான் ஆசிரியருக்கு நான் செய்கிற நன்றி கடன். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தான். ஒரு 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 அலுவலகத்துக்கு நான் போகிறேன், நான் பணி செய்கிறேன், அவர் வந்து எனக்கு நல்ல ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இந்த ஆலோசனை மூலம் இந்த நிறுவனத்துக்கு நல்லது பண்ணணும். நான் அதுதான் நன்றி கடனை தவிர்த்து இவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சுட்டு பதிலுக்கு இவருக்கு அதே ஏதோ நல்ல ஆலோசனை கொடுக்குறேன், இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் திரும்ப அவருக்கு உதவி செய்யணும்னா முடிஞ்சு போகிறதுக்கு இல்லை. ஆக இது 1-to-1 ரிலேஷன்ஷிப் வச்சு சொன்னது விஷயம் இல்லை. அது ஒன்று. இரண்டாவது, எங்கிருந்து வருகிறதோ அங்கேயே திரும்பி தருவதில்லை, அதுவும் கிடையாது. இரண்டிலிருந்து மாறுபட்டது. தனிப்பட்ட முறையிலே ஒருவரிடம் வந்திருந்தால் கூட என்னிடம் திரும்பி செல்லிருப்பது அது பல தனிப்பட்ட நபர்களுக்கு சென்று போய் சேர வேண்டும். அப்படி இருந்தால் தான் நன்றி மாறாமல் இருப்பதுங்கிறது அர்த்தம். அதனால் தயவுசெய்து நல்லா வச்சுப்போம். எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும், எந்த ஒரு நன்றியுடைய செயலாக இருந்தாலும் திருப்பி தருகிற போது அவருக்கே மீண்டும் சென்று சேர வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அவர் மூலம் நமக்கு கிடைத்தது நம் மூலம் பிறருக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டால் அதுதான் நன்றி மறவாமல் இருத்தல். நன்றி மறவேல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.